கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்றாலே உலக அளவில் அனைவருக்கும் சுலபமாக ஞாபகம் வருகிற ஒரு வசனம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 29வது வசனம். உன்னை ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு மறுகணத்தையும் கொடு. பொதுவாகவே கோபத்தோடும் வேகத்தோடும் வலிமையோடும் வேகமாக ஒருவன் வந்து மற்ற ஒருவனை அடிக்கும்போது அடித்தவன் வெற்றியாளன் என்றும் அடி வாங்கினவன் தோற்று போனவன் என்றும் இந்த உலகத்தினால் அறிவிக்கப்படுகிறது. அதுதான் இந்த உலக நீதியும் கூட. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவோ சற்று மாறாக, அடித்தவன் வெற்றியாளன் அல்ல, தன்னை அடிக்கிறான் என்று தெரிந்தும் அதை அனுமதித்து அந்த அடியை வாங்கி அது தருகிற வலியையும் அவமானத்தையும் சகித்து கொண்டு திருப்பி அடிக்காமல் பொறுமையோடு ஒருவன் இருக்கிறான் பாருங்கள், அவன்தான் உண்மையான வெற்றியாளன் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அடிப்பவனை விட அடி வாங்கி அமைதியோடு இருப்பவனுக்கே வலிமை அதிகம் என்று அவர் பார்வையில் இருக்கிறது. இந்த உலகத்திலும் கூட நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பயணத்திலே நமக்கு எதிராக பல சதித்திட்டங்கள் தீட்டப்படலாம், நம் மீது சில குற்றங்கள் சுமத்தப்படலாம், சூழ்ச்சிகள் பிணைக்கப்படலாம், துரோகங்கள் அரங்கேற்றப்படலாம், இறுதியில் ஏமாற்றம் மட்டுமே நமக்கு மிஞ்சி இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதற்கு எதிராக நாம் போராடி சண்டையிடுவதை தவிர்த்து அமைதியோடு காத்திருக்கும் பொழுது நாம் தோற்றுவிட்டோம் என்று நினைக்கிறவர்களின் மத்தியில் நம்மை வெற்றியாளனாக அறிவிக்கிற ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நமக்கு எதிரான சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஒருபோதும் கலங்கி விடாமல் கொஞ்சம் பொறுமையோடு கூட சற்றே சகித்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நாம் தான் வெற்றியாளர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.